இல்ல இப்ப ஓட்டு வாங்குற வரைக்கும் பேசிட்டு ஓட்டை வாங்கிட்டு அப்படிதானே சார் செய்யறாங்க. ஒரு ரேஷன் கடையில ஒரு பொருள் நல்லா போட மாட்டேங்கிறாங்க. போடல ஓட்டு போட்டீங்களா? இப்ப திரும்ப ஓட்டு போய் கேட்டாரு. திரும்ப ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, அப்ப கேப்போம். அப்ப எப்படி கேப்பீங்க? இப்படி ஓட்டு கேட்டீங்க அது மாதிரி நடந்தீங்களான்னு கேப்போம். வெறும் வாயிலா வாயில தான் கேட்க முடியும். நம்ம போய் அடிக்க முடியுமா? அதாவது நீங்க 50 ஆண்டு காலமாக இரட்டை இலைக்கும் உதயசீலத்துக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் 20 வருஷமா மக்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சொந்த என் பணத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். கொரோனா காலத்தில் பல கோடி ரூபாய்க்கு கொரோனா நிவாரண நிதிகள் வந்து வழங்கியிருக்கேன். 1000 பிள்ளைக்கு மேலே படிக்க வச்சுருக்கேன். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஒரு அரசியல் அதிகாரம் இருந்தால் இன்னும் என் மக்களுக்கு அதிகமாக செய்யலாம்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரேன். உங்களுடைய சகோதரனா போட்டி போடுறேன். இப்போ என்னை பார்க்கலன்னு சொன்னீங்க, இப்போ என்னை பார்த்துட்டீங்க. சரி, பார்த்து ஒரு நம்பிக்கை வருதா உங்களுக்கு? யார் உங்க வீட்டு பிள்ளையா? உங்க வீட்டு பிள்ளையா என்னை ஏத்துக்கிறீங்களா? அப்ப வீட்டுக்கு வந்தா சோறு போடுவீங்களா? சரி, ஓட்டு போடுங்க. விவசாயிகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரட்டும். சந்தோஷம்.